ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்குல்ல, ஸோ அது வந்து 3 கிளாஸஸ் தான் அப்லோட் ஆகிருக்கு. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ரொம்ப பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் தான் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் கேட்குற கேள்வியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐ மீன் நான் இது வரைக்கும் வந்து 3 கிளாஸஸில் வந்து ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி எப்படி வந்தது, இதுக்கு முன்னாடி எப்படி வந்து டேக்ஸ் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாஸஸ் வந்து நான் எடுத்திருப்பேன். கரெக்டாக? ஸோ அதோட கண்டினியூவேஷனாகவும் இது வச்சுக்கலாம். ஏன்னா வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸில் எப்படியும் அந்த குரூப்பில் இந்த வீடியோ நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் எப்படியும் அதில் எடுக்கணும் நான். ஸோ இங்கே எடுத்துகிட்டு நான் அங்கே போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இங்கே இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இதை திருப்பி ரீஅனௌன்ஸ்மெண்ட்டாக சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து டெலிகிராமில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் ஆர் மெயில் ஐடி ஆர் டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேளுங்க. நான் வந்து சொல்கிறேன். அண்ட் ஃபீ இப்போவே சொல்லிடுறேன். ஃபீ வந்து 199 ருபீஸ் தான். ஸோ கவரிங் ஃப்ரம் பேசிக் ஸ்டில் எக்கனாமிக்ஸ் சர்வே. ஸோ சீக்கிரம் வந்து கோர்ஸ் முடிஞ்சிரும். டியூ டு நான் வந்து ட்ராவல் பண்ணனால வந்து என்னால் வந்து ஒரு 2 டேஸ் வந்து வீடியோ போட முடியல. அந்த 2 டேஸும் வந்து 2 வீடியோஸ் வந்து நான் காம்பன்சேட் பண்ணிடுவேன். ஸோ கிளாஸஸில் காம்பன்சேட் கண்டிப்பாக பண்ணிடுவேன். அண்ட் உங்களுக்கு இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணணுன்னா விதவுட் ஃபர்தர் டிலே கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஓகே, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி கலெக்ஷன் இருக்கு இல்லையா, சென்டர் வந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செஸ்ஸில் வந்து ஷார்ட் ஃபால் ஆகிருக்கு மணி. ஸோ எவ்வளோ ஷார்ட் ஃபால் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இவ்வளோ லேக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. அதோட க்ரெக்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் படிப்போம். ஓகேயா? இப்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் ஒன்றொன்றும் வந்து டீட்டெயிலாக நீங்கள் படிக்க தேவையில்லை. எது வந்து தேவை, எது தேவைப்படலை அப்படிங்கிறத டிமார்க்கேட் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் தெரியும். ஓகேயா? ஸோ ரஃபாக வந்து இவ்வளோ அமௌண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் ஹேஸ் பேட் ₹13,000 crore டு ஸ்டேட்ஸ் ஆஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ். ஐ மீன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் வந்து செஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 2020. ஓகே, இப்போது வந்து செஸ் வந்து பேசிக்காக இன்னும் செஸ் நான் வந்து எடுக்கலை. எக்கனாமிக்ஸ் குரூப்பில் எடுப்பேன். சர்சார்ஜ்னால் என்ன, செஸ்னால் என்னென்னு எல்லாம் எடுப்பேன். இப்போ என்னென்னா செஸ்னால் என்னென்னு நான் சொல்லிடுறேன். செஸ்னால் ரொம்ப சிம்பிளுங்க. ஒன்லி சென்டர் கேன் லெவி செஸ். ஓகேயா? ஸோ செஸ்னால் என்னென்னா ஒரு டேக்ஸ், சர்சார்ஜும் வந்து டேக்ஸ் ஆன் டேக்ஸ் தான். இப்போ செஸ்னாலும் வந்து ஒரு பொருள் மேலே எக்ஸ்ட்ராவாக டேக்ஸ் போடுவாங்க. அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி காம்பன்சேஷன் ஃபண்டுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அது என்னென்னு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஏன் வந்து ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க. அண்ட் சில ஸ்டேட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம் சென்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளா லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஃப்ளட்டால் எஃபெக்ட் ஆயிருந்தாங்க இல்லையா? ஸோ அதுலேருந்து ரிக்கவர் ஆகிறதுக்கு வந்து செஸ் வந்து ஸ்டேட் செஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை இம்ப்ளை பண்ணி அதுலேருந்து வர காசுலாம் வந்து அவங்களோட ஸ்டேட்டோட இம்ப்ரூவ்மெண்ட்காக, ரிக்கவரிக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த செஸ் வந்து ஏன் சென்டர் போடக்கூடாது, ஒன்லி ஸ்டேட் மட்டும் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி எங்கிட்ட டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ அதில் பெஸ்ட் ஆன்சரை வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் எக்கனாமிக்ஸ் குரூப்பில். ஓகேயா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. கரெக்டு தானே? சென்டர் மட்டும் தான் செஸ் போட முடியும் அப்படின்னு. ஸோ சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸப்ஷனல் கேசஸில் ஸ்டேட்ஸும் வந்து போடலாம் சென்டர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13,000 crores வந்து ஸ்டேட்ஸுக்கு சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க பிரித்து காசை. எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 2020 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வெரி இம்பார்ட்டண்ட் விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இன்னும் ஒரே ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பன்சேஷன் செஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து சென்டர் இம்ப்ளை பண்ணிவிட்டு இந்த இதுலேருந்து வர காசு ஸ்டேட்ஸு கொடுப்பாங்களே, அது வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுப்பாங்க. ஓகே, இந்த கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சணும். மந்த்லி வந்து காம்பன்சேஷன், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க மாட்டாங்க. 2 months ஒன்ஸ் தான் வந்து காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து மார்ச் 2020 கொடுத்துட்டாங்க. ஃபைன். ஸோ 13,000 crores வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ காம்பன்சேஷன் வந்து ஏப்ரல் டு ஜூலை 2020 வந்து இன்னும் பே பண்ணல. நான் சொன்னேன்ல 2 மாதம், ஏப்ரல் டு மே, அந்த 2 மாதம் வந்து கொடுக்கணும். ஐ மீன் ஏப்ரல் டு ஜூலைலேருந்து இன்னும் கொடுக்கல. ஓகே, ஸோ எட் டு பி பேட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர்கிட்ட காசு இல்லை. ஐ மீன் சென்டர்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பன்சேஷன் ஃபண்டு இருக்கு இல்லையா, அந்த செஸ்க்குள்ளே காசு இல்லை. ஓகே, இதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the total money collected by the center through GST compensation cess in the previous financial year 2019-20. ஸோ 1920க்கு முந்தின வருஷம் கம்பேர் பண்ணும்போது 90,000 crore வந்து அதுக்குள்ளே டோட்டலாக கலெக்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு. However, the GST compensation which was required to
to be paid to the states was around 1.6 lakh crores. ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2019-20ல் 1.6 lakh crores வந்து ஸ்டேட்ஸுக்கு பே பண்ண வேண்டியது இருந்தது. ஆனால் செஸ்குள்ளே வந்து அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90,000 மட்டும்தான் வந்திருந்தது. ஸோ மிச்ச காசில் யார் போட்டு பே பண்ணணும்னா சென்டர் தான் போட்டு பே பண்ணணும். ஸோ now this cap of around 60,000 crore was majorly met by center by withdrawing the money from the compensation fund that had remained unutilized in the first 2 years. ஸோ வந்து முதல்ல 2 வருஷத்தில் வந்து சில ஃபண்ட்ஸ் வந்து காம்பன்சேஷன் ஃபண்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும், சில காசு. ஸோ அந்த காசை வந்து யூட்டிலைஸ் பண்ணாமல் வச்சுருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. ஸோ அந்த காசை எடுத்து இது காம்பன்சேஷனாக கொடுத்துட்டாங்க. ஓகேயா, இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன விஷயம், ஆல்ரெடி வந்து நியூஸ் பேப்பரில் பெண்டிங் த கர்வ்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸ் வந்திருந்தது, லாக்டவுன் இருந்தது. அப்போ காம்பன்சேஷன் ஃபண்டில் வந்து காசு போய் சேருமா, சேராது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் ஹேஸ் இம்பேக்டட் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து மேனுஃபேக்சரிங் போல் வேலை இல்லை. ஸோ வேலை இருந்தால் தான் பொருட்கள் வாங்குவாங்க, பொருட்கள் வாங்கினா தான் ஜிஎஸ்டிக்குள்ளே போய் ஜிஎஸ்டியே சேரும், ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஃபண்டும் சேரும். கரெக்டு தானே? ஸோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிக்கு வந்து மார்ச்சில் எவ்வளோ கலெக்ட் ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 97,000 crores வந்து கலெக்ட் ஆயிருந்தது. ஸோ டிலே இன் பேயிங் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு ஸ்டேட்ஸ். ஸோ இது ரொம்ப நாளாகவே வந்து இந்த டிலே இருந்தது. லாக்டவுனால் வந்து பே பண்ண முடியல. 97,000 crores வந்து மார்ச் மந்தில் வந்து பே பண்ண வேண்டியது இருந்தது, பட் பே பண்ண முடியல. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் வந்து 36,000 crores வந்து பே பண்ண வேண்டியது இருந்தது. அதுலேயும் வந்து பெண்டிங் டியூஸ் வந்து இருந்திருந்தது. இதுவும் வந்து சென்டர் கிளியர் தீஸ் டியூஸ். ஸோ ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் 36,000 வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து இந்த டியூ வந்து பே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் தேவையில்லை. டியூஸ் இருந்தது, அதை பே பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்போனா ஜூனுக்கு வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூனில் வந்து பே பண்ணி முடிச்சிட்டாங்க. எந்த டியூக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு ஃபெப் வந்து பே பண்ண வேண்டிய காசு வந்து 36,000 crores இருந்தது ஸ்டேட்டுக்கு. அது வந்து எப்போ பே பண்ணி முடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் 2020 தான் பே பண்ணி முடிச்சாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நவம்பர் டு ஃபெப் பே பண்ண வேண்டிய காசு வந்து எப்போ பே பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து இதை வச்சு என்ன டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸிங் வேஸ் டு பாரோ மணி டு கிளியர் ஸ்டேட் ஜிஎஸ்டி டியூஸ். ஓகேயா, இப்போது ஜிஎஸ்டி கவுன்சிலெலாம் ஒன்று கூடி என்ன சொன்னாங்கன்னா, காசில் நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், மார்க்கெட் கிட்ட வாங்குவோம். மார்க்கெட்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தான். ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம வந்து காசு வாங்கிட்டு அதை வந்து ஸ்டேட்ஸுக்கு நம்ம கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த டெசிஷன் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. எப்போனா ஜூலை அப்போ நம்ம இதை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. இப்போ வை சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸ் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் டு த ஸ்டேட். இப்போ தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்குள்ளே வரோம். இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் வந்து ஒரு மியர் வேல்யூ, இவ்வளோ பே பண்ணும், இவ்வளோ டியூ இருந்தது அதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரஃப் ஒர்க் மாதிரி. இப்போ தான் மெயின் ஒர்க்குக்கு போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி வாஸ் அ மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸ் ரிஃபார்ம். ஸோ எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஜிஎஸ்டி பற்றி ஃபுல்லாகவுமே இந்நேரத்துக்கு தெரிஞ்சு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும். உங்களுக்கே தெரியும், நிறையா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் டேக்ஸஸ் வந்து இன்டைரக்ட் டேக்ஸஸை சப்சியூம் பண்ணி கொண்டு வந்த ஒரு டேக்ஸ் தான் ஜிஎஸ்டின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். எய்ம்ட் அட் சிம்பிளிஃபைங் அண்ட் ரேஷனலைசிங் த இன்டைரக்ட் டேக்ஸ் ரெஜிம் இன் இந்தியா. ஸோ ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த ஜிஎஸ்டி. கரெக்ட் தானே? இட்ஸ் சப்சியூம்ட் அ நம்பர் ஆஃப் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன்டைரக்ட் டேக்ஸஸ். ஸோ நிறைய ஸ்டேட்டு சென்ட்ரல் டேக்ஸஸ் எல்லாம் எடுத்து ஒன்று பண்ணி தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் டியூட்டினா என்னென்னு சொல்லிட்டோம், ஒருத்தவங்க மேனுஃபேக்சர் ஒரு பொருளை பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு பாக்ஸ் பண்ணுறேன்னா அந்த பாக்ஸுக்கு நான் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும். நான் தான் மேனுஃபேக்சரர், ஸோ நான் எக்ஸைஸ் டியூட்டி கட்டணும். சர்வீஸ் டேக்ஸ் கட்டணும். சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். சிஎஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஜிஎஸ்டி படிச்சிருந்தீங்கன்னா எங்கெங்கே எப்படி சிஎஸ்டி வேலைக்காகும், எப்படி சிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஜிஎஸ்டி எக்ஸ்ப்ளனேஷன்லேயும் சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு தெரியலனா அந்த கோர்ஸில் போய் திருப்பி போய் பாருங்கள் அந்த வீடியோவில். ஓகே, இப்போ வந்து வேட் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ சிஎஸ்டி மாதிரியே தான் வந்து ஸ்டேட்டில் அது வந்ததுன்னா வேட். ஸோ வேட்னா நான் என்னென்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, வேட் வந்து டேக்ஸ் கிடையாது, வேல்யூ ஆடட் டேக்ஸ் தான் வந்து வேட்டோட ஃபுல் ஃபார்ம். இது ஒரு டேக்ஸ் கிடையாது, பட் இட்ஸ் அ மாடல் ஆஃப் அ டேக்ஸ். வேட்டுங்கிறது மாடல் ஆஃப் த டேக்ஸ் தான். வேட் மாடல் ஃபாலோ பண்ணுறது தான் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டிக்கும் வேட்டுக்கும் வந்து காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட். ஸோ இந்நேரத்துக்கு வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்ட் தானே? ஓகே, ஆக்ட்ராய் டியூட்டினா இப்போ ஒரு இடத்துலேருந்து லாரி வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகுதுன்னா வந்து அந்த பார்டரில் நிறுத்தி வச்சு அதுக்கு வந்து டியூட்டி கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆக்ட்ராய் டியூட்டி. இதனால் நிறைய டைம் வேஸ்ட்டு, பேப்பர் ஒர்க் காட்டணும், அது இதுன்னு. ஸோ ஜிஎஸ்டி வந்து ஒரு ஆன்லைன் சிஸ்டம் மூலிமா நீங்கள் இவே பில்லிங் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ இதெல்லாம் வந்து டைம் வந்து நம்மளுக்கு சேவ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபியூவல் சேவ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நேரமாக அந்த லைன்லேயே நின்றுட்டுருக்கும் லாரியெல்லாம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ்.
Some of the states had apprehension that introduction of GST would lead to fall in their revenue. ஸோ நார்மலாக யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு டேக்ஸ் வைக்குது அப்படின்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து 2% டேக்ஸ் வைக்கிறாங்க, கேரளா 3% வச்சுருப்பாங்க. எப்படியும் மக்கள் அந்த பொருட்கள் வாங்கி தான் ஆகணும், கரெக்டு தானே? ஸோ இதனால் வந்து ஸ்டேட்டுக்கு வந்து ரெவென்யூ கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது, கரெக்டு தானே? ஏன்னா வந்து சில டேக்ஸஸ்லாம் வந்து அந்த 4 ஸ்லாப்குள்ளேயே வந்துடும். மேக்ஸிமம் ஜிஎஸ்டியில் வந்து 28% தான் வந்து டேக்ஸ் ஸ்லாப் ஹையஸ்ட். ஸோ அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து 40% அந்த பொருளுக்கு டேக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரெவென்யூ கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஸோ இது சென்டர் வந்து ஓகேப்பா தம்பி கவலைப்படாத, நீ இதுலேருந்து ரெக்கவர் ஆகி வரக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் என்னன்னு நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா, hence in order to allay the fears of the state, the central government promised for compensating the states for the losses in their revenue through the imposition of GST compensation cess. ஸோ சென்டர் என்ன சொன்னாங்கன்னா, கவலைப்படாதீங்க ஸ்டேட்ஸ், ஸோ நான் வந்து ஒரு GST compensation cess அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே வர காசெல்லாம் வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு, 2017 ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க, கரெக்டு தானே? 101st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலயமா கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 5 வருஷம் 2022 வரைக்கும் நான் இந்த காசை, உங்களுக்கு லாஸ் ஆகிற காசெல்லாம் வந்து நான் காம்பன்சேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கும் ஒரு அமௌண்ட் வச்சுருந்தாங்க, எவ்வளோ கொடுப்பேன், அது ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, அது எப்படி படிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த காசை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாம் ஓகே அதான் 5 வருஷத்துக்கு அவங்களே கொடுக்குறாங்களே, நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஓகே சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஓகே சொல்ல, கொண்டு வரது கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் சப்ஸ்யூம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ காம்பன்சேஷன் செஸ் இஸ் லெவிட் ஆன் லக்ஸரி அண்ட் சின் குட்ஸ் and the proceeds are used to compensate states for any loss they incur within the first 5 years of the GST implementation. ஸோ சென்டர் சொல்லிச்சு இல்லையா, நான் வந்து காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று நான் வந்து சில ப்ராடக்ட்ஸ் மேலே இம்ப்ளை பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லக்ஸுரி அண்ட் சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க. லக்ஸுரி அண்ட் சின் குட்ஸ்னால் வந்து நம்மளுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டொபாக்கோ, ஆல்கஹால்லாம் வந்து சின் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வாங்கும்போது நம்மளுக்கு காசு அதிகமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து சில காசு வந்து நம்மளுக்கு சென்ட்ரல் காம்பன்சேஷன் செஸ்க்கு வந்து போயிடும். புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ ஆல்கஹாலோட விலை 100 ரூபா அப்படின்னா காம்பன்சேஷன் செஸ் வந்து அந்த ஆல்கஹாலுக்கு வந்து 110 ரூபான்னு ஆக்கிடுவாங்க. ஸோ அந்த 10 ரூபா வந்து எதுக்கு போனால் சென்டருக்கு போயிடும். அந்த சென்டருக்கு போகிற காசு வந்து அந்த செஸ்ஸில் போட்டுருவாங்க. ஸோ இதில் எவ்வளோ காசு கலெக்ட் ஆகுதோ அந்த காசெல்லாம் எடுத்து ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே தான் கேள்வி வருது, ஒரு ஸ்டேட்டுக்கும் என்னென்ன கொடுப்பாங்க, எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு the GST Act, states and UTs with assemblies, so states இருக்கும், அப்புறம் union territories with assemblies இருக்கும்ல பார்த்தீங்களா, are guaranteed compensation if the GST revenue growth is less than 14%. so the amount is paid every 2 months. நான் சொல்லிட்டேன் 2 மாதத்துக்கு ஒரு தடவை பே பண்ணுவாங்க. ஸோ இந்த நான் 14%ங்கிறது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்த ஸ்லைடில். ஸோ என்னென்னா இந்த 14% அப்படிங்கிறது வந்து அந்த த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டாக வச்சுட்டாங்க ஒரு ஸ்டேட்டுக்கும். ஸோ இது எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் காம்பன்சேஷன் ஜிஎஸ்டி இப்போ என்ன ஒரே ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும் கொடுக்க வேண்டிய காசு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஆனால் சென்டர் க்ரியேட் பண்ண காம்பன்சேஷன் செஸ் அந்த ஃபண்ட் இருக்குது இல்லையா, அதில் காசு இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டிய காசு இப்போ 2018-19 பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ வந்து 6600 கோடி வந்து ஒரு மாதத்துக்கு வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது பார்த்திங்கன்னா 2019-20 இருக்குது பார்த்தீங்களா, இந்த வருஷம் இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா அது 17,000 கோடியாக மாறிடுச்சு. ரீசெண்ட் வந்து ஏப்ரல் டு அக்டோபர் பீரியடில் 17,000 கோடி ஆயிடுச்சு, புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 6600 கோடி மட்டுமே கொடுத்துட்டு இருந்தது இப்போ ஒரு மாதத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து 17,000 crore ஆயிடுச்சு, புரிஞ்சுதுங்களா? ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆனால் என்னென்னு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் கலெக்ஷன் வந்து ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா 8,100 crore பர் மந்த்து தான் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ இருக்கிற அமௌண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும். அப்போ சென்டர் வந்து எவ்வளோ அமௌண்ட் சேர்த்து கொடுக்கணும்னு பார்த்துக்கோங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் இஸ் திங்கிங் டு borrow money from the market to pay GST compensation cess. ஸோ நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்லேருந்து வாங்கி நம்ம கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் மார்க்கெட்டை பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ COVID-19 செஸ்லையும் காசு ஏறல, கவர்மெண்ட்னால மார்க்கெட்டில் வந்து borrow பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்குது இந்த ஜிஎஸ்டி கவுன்சில். ஸோ இதுக்கெல்லாம் வந்து சில
எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஸோ எதனால் இப்படி லீட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன். ஸோ ப்ரெசென்ட்லி ஆஸ் பர் த GST Compensation to the States Act 2017 the center is required to compensate the states for the losses for the 5 years. சொல்லிட்டு 2022 வரைக்கும் கொடுக்கணும். Hence this could be amended to reduce the period of guarantee to 3 years. ஸோ இதை வந்து நீங்கள் GST Compensation to States Act வந்து அமெண்ட் பண்ணி 3 வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. However, this would be difficult to do as most of the states may not agree to the proposal. So the central government could fund this shortfall from its own revenue. So central government வந்து அவங்களுக்கு வர காசு தூக்கி GST காம்பன்சேஷன் வந்து ஸ்டேட்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், however the COVID-19 pandemic has led to decline in tax collection accompanied by higher expenditure obligation. ஸோ இதையும் வந்து கவர்மெண்ட்னால பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா COVID-19னால நிறைய பிஸ்னஸ் ஒர்க் ஆகலை, டேக்ஸ் பே பண்ணல நிறைய பேர். அண்ட் வந்து இது இல்லாமல் கவர்மெண்ட்ஸ் கையிலேருந்து காசு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரியெல்லாம் மக்கள் கையில் காசு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ இதனால் கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. ஹென்ஸ் இட் மே பி குவைட் டிஃபிகல்ட் ஃபார் த சென்டர் டு யூஸ் இட்ஸ் ஓன் ஃபண்ட் டு காம்பன்சேட் த ஸ்டேட். ஸோ அவங்கள அந்த விஷயமே பார்க்குறதே பெருசாக இருக்கும். ஸோ இப்போ GST காம்பன்சேஷன் வேறு கொடுக்குறது இன்னும் வந்து பர்டன் ஆட் பண்ணிடும் சென்டருக்கு. ஸோ த சென்டர் குட் borrow money from the market to compensate the states. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ லேட்டர் ஆன் this money could be repaid by extending the tenure of compensation cess beyond the mandated 5 years. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, காசை வந்து மார்க்கெட்டுன்னு வாங்கி ஸ்டேட்ஸுக்கு இப்போதைக்கு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் அந்த 5 இயர்ஸ் இருக்கு இல்லையா 2022 வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்களே அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து அடுத்தடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த 10 இயரை திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டும் லாஸ்ட் பாயிண்ட்டும் ரொம்ப கான்ட்ரடிக்டரியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அந்த 10 இயரை குறைக்க சொல்கிறாங்க, லாஸ்ட் பாயிண்ட்டில் வந்து அந்த 10 இயரை வந்து அதிகப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ நவ் presently the center can compensate the states if their revenue does not increase 14% year on year for a period of 5 years until the end of 2020. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ எக்ஸாம்பிள், if the government of UP has collected 100 rupees in 2018, இது எப்படின்னா 2018ல் கவர்மெண்ட் ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த செஸ் நான் வந்து காம்பன்சேட் பண்ணுறேன் ஒரு ஸ்டேட்டுக்குன்னா அந்த ஸ்டேட்டோட ப்ரீவியஸ் இயரோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்ப்பேன். இப்போ எப்படின்னா 2018ல் வந்து யூபி வந்து 100 ரூபா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருந்ததுங்க. தென் இட்ஸ் ரெவன்யூ ஷுட் இன்க்ரீஸ் டு 114 in 2019. ஸோ அது வந்து 2019ல் 114 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஓகேயா? பட் இஃப் த யூபி கவர்மெண்ட் என்ஸ் அப் கலெக்டிங் ஒன்லி 110, ஸோ இந்த 114 இல்லாமல் 100 ரூபாலேருந்து 110 ரூபா தான் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ எவ்வளோ ரூபா வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ரூபா இதுக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ தென் த சென்டர் வுட் காம்பன்சேட் த லாஸ் ஆஃப் 4 rupees டு த யூபி கவர்மெண்ட். ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். ஒரு ஸ்டேட்டோட ப்ரீவியஸ் இயர் க்ரோத் பார்ப்பாங்க, அந்த க்ரோத் வந்து 14% அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகலைன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுலேருந்து 14% மைனஸ் பண்ணி அந்த காசை வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ருப்பீஸில் கொடுத்துருக்கு. ஸோ ஆனால் க்ரோர்ஸில் தான் வந்து டிரான்சாக்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த 14% த்ரெஷோல்ட் லிமிட்னு சொல்லலை, அது இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நம்புறேன். ஸோ இந்த டிக்ளைன் இன் ஜிடிபி இம்பேக்ட்ஸ் GST கலெக்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிடிபி நம்மளுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் ஜிடிபி வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்குன்னு, அண்ட் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ நவ் த ரெவன்யூ டார்கெட் ஆஃப் 14% சீம்ஸ் அன்ரியலிஸ்டிக் அண்ட் இன்ஃப்ளெக்சிபிள். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா GST கவுன்சில் இந்த 14% வச்சதை யோசிச்சு வச்சிருக்கணும், 14% ரொம்ப ஓவராக இருக்குது, அது கம்மி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஹென்ஸ் ஷுட் நெவர் ஹவ் பின் ஃபிக்ஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஆஸ் யூ ஹவ் சீன் டியூரிங் த ப்ரெசென்ட் கிரைசிஸ் whenever there is a decline in the GDP growth rate. ஸோ நான் ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் கிளாஸில் GDP growth ரேட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், கான்ட்ராக்ஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ரெசிஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், டிப்ரெஷன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த குட்டி டேர்ம்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சாதான் எக்கனாமிக்ஸில் வந்து ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஓகே? ஸோ நீங்கள் படிக்கும்போது எப்பவுமே குட்டி டேர்ம்ஸை வந்து நீங்கள் ஒழுங்காக படிங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே? இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி க்ரோத் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ க்ரோத் ரேட்னா என்னென்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் மந்த்தோ இல்லை ப்ரீவியஸ் இயர்லையோ அது எப்படி இருந்ததுன்னு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க, அதுதான் வந்து க்ரோத் ரேட்டுங்க. ஓகேயா? ஸோ இந்த க்ரோத் ரேட் வந்து நம்மளுக்கு போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கம்மியாக இருக்குது, அதுதான் வந்து டிக்ளைன் இன் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ தி GST டேக்ஸ் ரெவன்யூ டேக்ஸ் அ ஹிட் and hence it ends up putting extra burden on the center. ஸோ சென்டருக்கு வந்து காசு வரல, ஜிடிபி கம்மியாயிடுச்சு, ஸோ சென்டர் மேலே பேர்டன் இருக்குது. thus we need to link the revenue target to the nominal GDP growth rate at current market prices. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரியல் ஜிடிபிக்கும் நாமினல் ஜிடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்து ரியல் ஜிடிபினா இப்போ இருக்கிற ஜிடிபி கிடையாது,
ஒரு பேஸ் இயர் வச்சுருப்பாங்க, அதுதான் ரியல் ஜிடிபி. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஜிடிபி வந்து பேஸ் இயர் வந்து 2011-12ன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா? நாமினல் ஜிடிபிங்கிறது இப்போ இருக்கிற ஜிடிபி என்ன அப்படின்னு. ஸோ இந்த ரியல் ஜிடிபியும் இந்த நாமினல் ஜிடிபியும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஓகேயா? ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் இதில் கணக்கெடுல எடுத்துப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியல் ஜிடிபியில் கணக்கெடுப்பாங்களா இன்ஃப்ளேஷன், இல்லை நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் கணக்கெடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இது நான் சொல்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ப்ரிலிம்ஸ்க்கு. இப்படி தான் கேட்பாங்க ப்ரிலிம்ஸில். ரியல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷனை வந்து கணக்கில் எடுத்துப்பாங்களா, இல்லை நாமினல் ஜிடிபியில் இன்ஃப்ளேஷன் கணக்கில் எடுத்துப்பாங்களா, ரியல் ஜிடிபிங்கிறது இப்போ இருக்கிற ஜிடிபியா, இல்லை நாமினல் ஜிடிபிங்கிறது இப்போ இருக்கிற ஜிடிபியான்னு. ஸோ நாமினல்னால் இப்போ இருக்கிறது, ரியல்னால் ஒரு பேஸ் இயர் வச்சு அதை கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க இதையும் அதையும். நீங்கள் உங்களோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் எதில் கணக்கில் எடுத்துப்பாங்க அப்படின்னு எனக்கு பார்த்து சொல்லுங்கள். ஓகே? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 14% வச்சது தப்பு, அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த 14% வைக்காமல் எப்படி வந்து ஸ்டேட்ஸுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. நீங்கள் இப்போ இருக்கிற நாமினல் ஜிடிபி எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும். அந்த 14%ன்னு வச்சுக்கக்கூடாது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எவ்வளோ போயிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணும். இது எப்படி சொல்லலாம்னா, இப்போ நம்மளுக்கு வந்து க்ரோத் ரேட் கம்மியாக இருக்குது, நம்ம வந்துட்டு எக்கனாமிக் ஸ்லோ டவுனில் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நாமினல் ஜிடிபியும் கம்மியாயிரும். ஸோ இது தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து காசு கொடுக்கலாம். நம்ம வந்து செஸ் கொடுக்குறோம் இல்லையா, அது வந்து காசு கொடுக்கலாம். அந்த 14% வச்சிருக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸஸ் எடுத்துப்பாங்க நாமினல் ஜிடிபியில். டூயிங் ஸோ would மேக் த பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் டு த ஸ்டேட்ஸ் மச் மோர் ப்ரெக்மேட்டிக் அண்ட் ஃப்ளெக்சிபிள். இதில் வந்து அன்ரியலிஸ்டிக் இன்ஃப்ளெக்சிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ப்ரெக்மேட்டிக் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வே ஃபார்வர்ட் எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா, த சென்டர் ஹேஸ் டு ரீநெகோஷியேட் வித் த ஸ்டேட்ஸ் அண்ட் லிங்க் த ரெவன்யூ டார்கெட் வித் த நாமினல் ஜிடிபி க்ரோத் ரேட். ஸோ ரெவன்யூ டார்கெட் வந்து இப்போ 14% வித் த ப்ரீவியஸ் இயர்னு கம்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இதை வந்து நாமினல் ஜிடிபியாக மாற்ற சொல்கிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஸ்டேட்ஸ் கூட பேசி இப்படி தான் கொண்டு வரணும். ஸோ சூட்டபிள் சேஞ்சஸ் ஹேவ் டு பி இன்ட்ரடியூஸ் இன் த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் டு த ஸ்டேட்ஸ் ஆக்ட் 2017 by introducing the bill in the next session of the parliament. ஸோ அடுத்த செஷன் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஸ்டேட்ஸ் எல்லாம் கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் சென்டரோட பேர்டனும் வந்து குறையும். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரெவன்யூ குறையும். இதுதாங்க கான்செப்ட். ஓகே? ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாகவுமே வந்து இந்த செஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த செஸ் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ரிவிஷன் வந்து திருப்பி இதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், இட்ஸ் குட்டி அனௌன்ஸ்மெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்ஸ் கோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் இதில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி குட்டி குட்டி டேர்மும் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து எக்கனாமிக்ஸ் சர்வேக்கே ஜம்ப் பண்ணுவேன். ஸோ சீக்கிரம் வந்து இந்த கோர்ஸை முடிச்சிடலாம். ஸோ 3 கிளாஸ் தான் போயிருக்கு. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் இல்லைனா வந்து இமெயில் இல்லைனா வந்து டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.